பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தை 10. குறைவானது வரும்பொழுது அரை குறைவானது ஒளிந்து போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் அனைவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக வான தூதர்களோடு இணைந்து இருக்கின்றோம். எங்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றதோ அங்கு வான தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அன்னை மரியாளும் புனித சூசையப்பரும் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அந்த இடம் முழுவதும் மூடப்படுகின்றது, நிரப்பப்படுகின்றது. அப்பொழுது அதன் மீது தந்தை கடவுளும் வீற்று இருக்கின்றார். இந்த நாளிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக, இந்த குணமாக்கும் செய்தியின் வழியாக ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்க வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நாம் எங்கு பார்த்தாலும் குறைவுகள் இருக்கின்றன. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறைவு இருக்கின்றது. தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கின்றது. குடும்பங்களிலே குறைவு இருக்கின்றது. ஒரு ஏழைக்கு ஆகார குறைவு இருக்கின்றது. செல்வந்தனுக்கு சமாதான குறைவு இருக்கின்றது. பணம் படைத்தவனுக்கு, வசதி உள்ளவனுக்கு அங்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதியில் குறைவுபடுகின்றது. பெருந்தீனிக்காரனுக்கு உடலிலே ஒரு குறைவு ஏற்படுகின்றது. எங்கு திரும்பினாலும் குறைவு குறைவு குறைவு. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தங்கி இருக்கக்கூடிய அந்த குறைவானது வேதனையை உருவாக்கிறது. உள்ளூர அந்த வேதனையோடு மனிதன் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்கு மாறு கண்ணாக இருந்ததாம். அவன் வாலிப பருவத்திலே இருந்த அந்த சகோதரன் தன்னையே வெறுக்க ஆரம்பித்தான். எல்லோரும் அவரை பார்த்து மாறு கண்ணன் என்று அவரை கிண்டல் செய்தார்கள். ஆனால் அவனுக்குள் ஒரு கசப்பு ஏற்பட்டது, அவனுக்குள் ஒரு சோர்வு ஏற்பட்டது. ஒரு நாள் சோர்ந்து போய் ஒரு பூங்காவில் போய் அமர்ந்து இருந்தான். அப்பொழுது ஒரு இனிமையான குரல் பாடிக்கொண்டு இருப்பதை அவன் கேட்டவுடனே தன்னுடைய கண்ணை அந்த பக்கத்தில் திருப்பி அந்த பாடல் வந்த திசையை நோக்கி அங்கு நடந்தான். அங்கு ஒரு அழகிய பெண், அவர் ஒரு இனிமையான குரலிலே கடவுளை துதித்து பாடிக்கொண்டு இருந்தார். அப்பொழுது இவன் அருகில் சென்று, பாருனுடைய குரல் எவ்வளவு அழகாக இருக்கின்றது, எவ்வளவு இனிமையான ஒரு குரலில் நீ பாடிக்கொண்டு இருக்கின்றாய். ஆனால் என்னுடைய கண்ணை பார்த்தாயாம், எனக்கு மாறு கண்ணாக இருக்கிறது என்றும் என்னை எல்லோரும் கிண்டல் செய்கிறார்கள், என்னை பார்ப்பதற்கு எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொன்னான். அந்த சகோதரி சிரித்தபடியே தான் அணிந்திருந்த அந்த கருப்பு கண்ணாடியை கழற்றினார். அவருக்கு ஒரு கண் இல்லை. அதன் பிறகு தன்னுடைய கைகளினால் 2 கால்களிலும் மரக்கட்டையினால் செய்யப்பட்ட அந்த கால்களை அவர் கலட்டினார். அவருக்கு முழங்காலுக்கு கீழே 2 கால்களும் இல்லை. அவர் குறைவோடு இருந்தார். தலைமுடியை அவர் எடுத்தார். தலைமுடியிலே அங்கு வழுக்கை இருந்தது தலையிலே. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே அநேக பேர் சிகை அலங்காரம் செய்து கொண்டு, தன்னுடைய அழகை கூட்டிக் கொண்டு, பியூட்டி பார்லருக்கு சென்று கொண்டு, அவர்கள் தன்னுடைய முடியையும் முகத்தையும் கண்களையும் அழகுபடுத்தி உடலிலே டாட்டூகளை போட்டுக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்க இந்த உடலை கொண்டும் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். உலகபூர்வமான மக்களை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எது உங்களுக்கு எதை சுட்டி காண்பிக்கிறது? நீங்கள் ஏதோ ஒரு குறையோடு இருக்கிறபடியினால் உங்களையே நீங்கள் அழகுபடுத்தக்கூடிய எண்ணத்தோடு அங்கும் இங்கும் பணத்தை செலவழித்து அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். குறைவினாலே வாடும் மக்களும் உலகமும் உண்டு, மக்களும் உண்டு. ஞானிகளும் கொடுக்கும் ஆறுதல் 2ஆக இருக்கின்றது. ஒன்று, உங்களை விட குறைவுகள் அதிகமான உள்ள மக்களை பார்த்து ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும். 2வது, குறைவுகளை பொருட்படுத்தாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு இதுதான் வாழ்க்கை முறை என்றும் திருப்தி அடைய வேண்டும் என்பதை ஞானிகள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஞானிகளுக்கு ஒரு குறை உண்டு. அதே போல் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்காதபடி உலக வார்த்தைகளை வாசித்து புரிந்து கொண்ட அறிவாளிகளுக்கும் ஒரு வகையான குறைவுகள் உண்டு. ஆனால் நாம் அனைவரும் நமக்கு நிறைவை கொடுத்த, நிறைவோடு வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது
கண்களை பதிய வைத்து நாம் செபிக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரை குறைவை எடுத்து மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோர்வை எடுத்து மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரை எடுத்து மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களையும் எடுத்து மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த கானாவூர் கல்யாணத்திலே குறைவுபட்டதை உடனடியாக ஆண்டவர் நிறைவாக மாற்றினார். அங்கு இருந்தவர் தத்துவம் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. ஒரு வார்த்தை தன்னுடைய தாயை நோக்கி சொன்னார், இன்னும் எனக்கு நேரம் வரவில்லை தாயே என்று சொன்னார். ஆனாலும் தன்னுடைய தாய் கேட்டுவிட்டார் என்று சொல்லி அப்படியே கீழ்ப்படிந்தார். அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல்கள் 104 அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். சந்தோஷ குறைவோடு இருந்தவனுடைய ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரை அன்போடு உபசரித்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். யோவான் 15:11 வாசித்து பாருங்கள். உங்களுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உங்களிடம் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, அவை நிறைவாக இருக்கும்படி நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அந்த நாளிலே சமாரியா கிணத்தின் அருகிலே ஒரு பெண் வந்து இருந்தார். 5 கணவர் இருந்த பொழுதும் அவருக்கு திருப்தி இல்லை. ஆனால் அவர் ஏதோ ஒரு ஏக்கத்தோடும் குறைவோடும் இருந்தார். அவரை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்தார். பெதஸ்தா குளத்தர் அருகிலே ஒரு நோயாளி பல வருடங்களாக படுத்து கொண்டு இருந்தார். அவருக்கு சுகத்திலே ஒரு குறைவு இருந்தது. 38 வருடம் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு ஆரோக்கியத்தினை கொடுக்க அவருடைய குறைவை எடுத்து மாற்ற அந்த இடத்தில் கடந்து சென்றார். ஒருவேளை நீங்கள் குறைவோடு இருக்கலாம். முடக்குவாதமுற்ற ஒருவன் குடையோடு அவனை கொண்டு வந்த பொழுது உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் ஒரு பொழுதும் உங்களுடைய குறைகளை நினைத்து அவர் உங்களை தாழ்வாக நினைக்கக்கூடிய தெய்வம் அல்ல. இந்த நாளிலே உங்களுடைய குறைகளை அவரிடம் ஒப்புக் கொடுத்து செபியுங்கள். ஆண்டவரே, நான் குறைவுபட்டவன் தான், நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். நீர் நிறைவானவர், நிறைவை தரக்கூடியவர், எனவே நான் அடைய எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 17-19 வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அங்கே யாரெல்லாம் இந்த விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது என்று சொல்லுகின்றார். நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்க உடையவனுமாக இருக்கிறவனும் தரித்திரம் உடையவனாக இருக்கிறவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறவனும் அறியாமல் இருக்கிறவனும் வாட்ஸ்அப்பிலே வீடியோ கால் போட்டுக்கொண்டு தன்னுடைய உடல் உறுப்புகளை காண்பித்துக் கொண்டு இருக்கிறவனும் ஒவ்வொருவனும் குறைவாய் இருக்கிறவனும் அங்கே விண்ணகத்திற்கு நுழைந்து செல்ல முடியாது. எனவே நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் மாறு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, கிருபையுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், குறைவை நிறைவாக மாற்றக்கூடிய தெய்வம் நமது அருகிலே இருக்கின்றார், நமது நடுவிலே இருக்கின்றார். அவரை நோக்கி பார்த்து அவரிடம் மன்றாடுவோம். என்னிடம் இருக்கக்கூடிய குறைவுகளை எடுத்து மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் உங்களுக்கு நிறைவை தருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கண்களை மூடி சில மணி துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம். ஏதோ ஒரு குறையோடு உம்மை நாடி வந்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, மற்றவருடைய குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் குறைவுபட்டவர்கள் தான் என்பதை அறிந்து புரிந்து இருக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். எங்களிடம் இருக்கக்கூடிய அரை குறைவான செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்களிடம் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் குறைவாய் இருப்பதை குறித்து மனம் உடைந்து போய் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் எவ்வளவோ மக்களுக்கு தாய் தகப்பன் இல்லை, எவ்வளவோ பிள்ளைகள் அநாதை இல்லங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், எவ்வளவோ பேர் தெரு ஓரங்களில் இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலாக எங்களை உயர்த்தி இருக்கின்றேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நிறைவான வாழ்க்கையை கொடுப்பீராக, அமைதியான வாழ்க்கையை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. நாங்களும்
நாங்களும் இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையிலும் ஞான குறைவோடும் விசுவாச குறைவோடும் வாழ்ந்து விடாதபடி என் ஆண்டவரை மட்டுமே மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. உம்மை தேடி ஏதோ குறைவோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்தவர்களை வாழ வைத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, நீரே எங்களுக்கு பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் உயர்த்தி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அவர்கள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.